ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான போட்டி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு வானல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய கப்பு அளவுக்கு. அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 4 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை, ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு தனியாத்தூள் நான் இந்த சின்ன டேபிள் ஸ்பூனில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்காக குக்கர் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்ம இந்த குடல் போட்டியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது இதை வதக்கிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகவே இருக்குது. கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு நான் 5 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட போட்டி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து நம்ம போட்டியெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான போட்டி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை